So, I am Dr. Scott. I am a laser anorectal surgeon and proctologist from Shifa Hospitals. So, இந்த மாதிரி ஃபிஸ்டுலா உள்ளவங்க என்கிட்ட வரும்போது, சார் இந்த ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா இது மீண்டும் வருமாமே அப்படி கேட்கும்போது, எங்கள்கிட்ட வரும்போது நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது இது சிம்பிள் ஃபிஸ்டுலாவா, காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவா, அப்படி 2 வெரைட்டி இருக்கு. ஸோ அது வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது நமக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம். இந்த ஸ்கேன் எதுக்காக நம்ம பண்றோம்னா, இந்த ஃபிஸ்டுலா எப்படி போகுது, எவ்வளவு தூரம் ஆழமாக போகுது, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லாம இருந்தது. சேவோட் ஒரு 20 வருஷம் முன்னாடி எம்ஆர்ஐ இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால ப்ராப்பரா நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அவங்களை எக்ஸாமின் பண்ணி இந்த ஃபிஸ்டுலா எதனால வந்தது, அங்க இன்னொரு ரொம்ப காமனா பாக்குறது, யாரெல்லாம் உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்களோ, எஸ்பெஷலி ஐடி எம்ப்ளாயிஸ், டிரைவர்ஸ், 2 வீலர் ரைடர்ஸ், அப்புறம் ஆபீஸ் கோயர்ஸ், இந்த மாதிரி உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரை உட்கார்ந்தே வேலை பார்க்கறவங்களுக்கு தான் இந்த வியாதி அதிகமா வரும். சோ அது எதனால வந்துன்னு கரெக்டா பார்த்து அதற்கு நமக்கு கரெக்டா உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சிலவங்களுக்கு லேசர் பண்ணலாம், சிலவங்களுக்கு லேசரும் சாதா அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். சோ இதுல நாங்க மெயினா பண்ண வேண்டியது அதோடைய ஆணி வேறு, அது இல்லாம அது எத்தனை பிரான்ச்சஸ் கொடுக்குது அதை கரெக்டா நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்து எக்ஸாமினேஷனும் பண்ணி அதை கரெக்டா நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஃபிஸ்டுலா உள்ள வியாதியில இருந்து நமக்கு பரிபூர்ணமா குணமடையலாம்.